கரிநாள் அஷ்டமி இல்லாத வளர்பிறை ஞாயிற்றுக் கிழமை காலை 5 மணிக்கு எழுந்து காலை கடன்களை முடித்து விட்டு குளித்து விட்டு விநாயகரை வணங்கி செய்ய வேண்டும். வசியத்திற்கு உரிய நாள் ஞாயிறு. ஞாயிறு காலை மணி 6 முதல் 7 வரை சூரிய ஓரை, அதாவது ஞாயிறு ஓரை. எனவே இந்த நேரத்தில் கருவூமத்தச்செடியினை தொட்டு வணங்கி கற்பூரம் காண்பித்து ஓம் சக்தி நிற்க சிவன் நிற்க சக்தியும் சிவனும் ஒந்து நிற்க சிவா என மும்முறை சொல்லவும். பின் கருசேவல் பலி கொடுத்து வேரை அருந்து விடாமல் பிடுங்கவும். பிடுங்கும் போது மணர்த்துக்குள் ஓம் மாயாமோகி மாகமோகி பெண் மோகம் செய் என்று மந்திரத்தை சொல்லி பிடுங்கவும். நம் இடத்துக்கு கொண்டு வர வேண்டும். வரும் வழியில் யாரிடமும் பேசக்கூடாது. வந்து பூஜை அறையில் நமது தெய்வத்தின் முன் வைத்து விட வேண்டும். பின் அந்த வேரை சிறு துண்டுகளாக நறுக்கி புது சட்டியில் போடவும். சிறிது சிற்றாமணக்கு எண்ணெய் விட்டு நன்கு கரியாகும்படி வறுக்கவும். வறுக்கும் போதும் மந்திரத்தை சொல்லிக் கொண்டே வறுக்கவும். நன்றாக கரிபோல் ஆனதும் அதனை அப்படியே குழி அம்மியில் அரைக்கவும். தேவைக்கு ஏற்ப புனுகு கஸ்தூரி பச்சை கற்பூரம் சந்தன அத்தர் விட்டு நன்றாக மைபோல் அரைத்து கொள்ளவும். அரைக்கும் போது மேற்படி மந்திரத்தை சொல்லிக் கொண்டே கிழக்கு நோக்கி அமர்ந்து அரைக்க வேண்டும். அரைத்து முடித்தபின் அப்படியே டப்பியில் வழித்து வைத்து கொள்ளவும். மையை புருவ மத்தியில் நெற்றியில் கிழக்கு நோக்கி நின்று கொண்டு வைக்க வேண்டும். வைக்கும் போதும் மந்திரம் சொல்ல வேண்டும். நெற்றியில் மை இருக்கும் போதும் அடிக்கடி மந்திரத்தை உச்சரித்து கொள்வது நல்லது. ஆண் வசியத்திற்கு சென்னாயுருவி செடி. பெண் வசிய மை செய்யும் முறைதான் ஆண் வசியத்திற்கும். குப்பைமேனிச் செடியும் பயன்படுத்தலாம்.